பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 46ஆம் சங்கீதம் 5வது வசனத்தின் பின்பகுதியிலே பார்க்கிறோம். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். பிரியமானவர்களே, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். சகாயம், ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, காலையிலே எழுந்து தேவனை தேடும் பொழுது அந்த சகாயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அதிகாலையிலே இந்த வசனம் சொல்லுகிறது, அதிகாலையிலே தேவன் அதற்கு என்ன செய்கிறாரா? சகாயம் பண்ணுகிறார். அந்த நாளுக்குரிய காரியங்களை நம் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அதிகாலையில் எழுந்து அவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது, அவரை தேடும் பொழுது நிச்சயமாய் நாம் அவரிடத்தில் நன்மை பெற முடியும். சகாயத்தை பெற்று உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு அவர் சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார், உதவி செய்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதிகாலையிலே பாருங்க, அதிகாலை என்பது முதல் பகுதியாக இருக்கிறது, நாளின் முதல் பகுதி. பாருங்க, முதல்ல ஒவ்வொரு நாளும் நாம் எழுந்தவுடன் முதல்ல அவர் நிச்சயமாக நமக்கு சகாயம் பண்ணுகிறார். நிச்சயமாய் அவருடைய சமூகத்துக்கு நாம் வரும் பொழுது அந்த சகாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார். நாம் அவருடைய சமூகத்தில் வரும்பொழுது நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. அதிகாலையிலே நீர் சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, யார் யார் எழுந்து அப்பா அதிகாலையில் முகத்தை தேடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீர் சகாயம் செய்கிற தேவனாக இருக்கிறீங்க. இன்றைக்கு நம்முடைய வல்லமை இறங்கட்டும். இந்த நாளில் தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நம்முடைய கரத்தை நீட்டுவீராக, நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக, நீ சகாயம் பண்ணுவீர் என்று சொல்லும் வேதத்தில் பார்க்கிற நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கத்த சகாயராக இருந்து நம்முடைய பிள்ளைகளை அற்புதமாக நீங்கள் வழிநடத்தி ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறப்பா. என்ன நெருக்கத்தில் இருக்கிறார்களோ கத்தரை அறிவிங்கப்பா. அந்த நெருக்கத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை விடுவித்து விசாலத்தில் நிறுத்தி நீர் மகிழ பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். சில அன்புக்காய் நாங்கள் துடிக்கிறோம். மீட்பு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.